இது கொஸ்டின். கொஸ்டின் பெருசா இருக்கா? கைண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா 2023ல சிசார் கொஸ்டின் செட் ஏவோ பிஓ ஏதோ ஒரு செட் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதை படிச்ச உடனே என்ன வந்திருக்கும் நமக்கு? அவ்வளவுதான், போச்சுரா சிசாட் அப்படின்னு தோணிருக்கும். சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாமா? திஸ் கொஸ்டின் இஸ் பேஸ்ட் ஆன் டிவிசிபிலிட்டி டெஸ்ட். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரீடிங் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இது டைம் எடுக்கும் அப்படின்னா வச்சுட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுங்க. ஏன்னா ஈஸி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க. An identity card has the number A B C D E F G, not necessarily in that order, where each letter represents a distinct digit. ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒரு நம்பர் இருக்கு. ஓகே. The number is divisible by 9. அந்த ஐடி கார்டு நம்பர் இருக்கு இல்லையா, மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 7 நம்பர்ஸ் இருக்கு. 7 நம்பர்ஸ், it is divisible by 9, multiples of 9. Divisible by 9, it is going to satisfy the divisibility test. கரெக்டா? அதுக்கப்புறம் தான் ஸ்டோரி. After deleting the first digit from the right, the resulting number is divisible by 6. So first I'll read and then I'll solve separately. இது கொடுக்கலையாங்க? நேத்து கொஸ்டின் கொடுக்கா? I'll read. I'll solve separately because I need a space. After deleting 2 digits from the right of the original number, the resulting number is divisible by 5. Again, after deleting the 3 digits from the right of the original number, the resulting number is divisible by 4. அதே மாதிரி after deleting the 4 digits from the right of the original number, the resulting number is divisible by 3. After deleting the 5 digits from the right of the original number, the resulting number is divisible by 2. Which of the following is the possible value for the sum of the middle 3 digits of the number? என்ன புரியுதா? புரியுது. சரி, மொத்தமா என்னது? ஒரு 7 டிஜிட் நம்பர். ஆமா, ரைட். ஒரு 7 டிஜிட். சாரி, 2022ல கேட்டது. ஐ செட் 2023. ஒரு 7 டிஜிட் நம்பர். 1 2 3 4 6 7. மொத்தம் எவ்வளவு நம்பர் இருக்கு? 1 2 4 5 7 8 9. சரியா? இந்த நம்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு 7 டிஜிட் ஐடி கார்டு நம்பர் ஜெனரேட் பண்ண போறோம். ஓகே. என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் இந்த என்டையர் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 9. டிவிசிபிள் பை 9 அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? 7 12 19 27 36. 36 is what? Divisible by 9. ஸோ இந்த 7 நம்பர் வச்சு நம்ம எப்படி ஜெனரேட் பண்ணாலும் இட் இஸ் கோயிங் டு பி ஆட் பண்ணா 36 தான் வரப்போகுது. இட் இஸ் கோயிங் டு பி வாட்? டிவிசிபிள் பை 9. சரியா? இப்ப எந்த பிளேஸ்ல எந்த நம்பர் வரணும்னு தெரியல. ஓகே. என்ன சொல்றாங்க அதுக்கப்புறம் க்ளூ என்ன கொடுக்குறாங்கன்னா, ஆஃப்டர் டெலிட்டிங் த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃப்ரம் த ரைட், த ரிசல்டிங் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 6. இந்த டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃப்ரம் ரைட், இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி 6 நம்பர் இருக்கு இல்லையா, தட் 6 நம்பர் இஸ் வாட்? டிவிசிபிள் பை 6. ரைட்? அதுக்கப்புறம் இந்த 2 டிஜிட் இருக்கு இல்லையா, இது ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா த ரிசல்டிங் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 5. இந்த 3 டிஜிட்டை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் த ரிசல்டிங் நம்பர் இஸ் வாட்? divisible by the resulting number is divisible by 4. This is divisible by 4. அதுக்கப்புறம் இந்த 4 டிஜிட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் the resulting number is divisible by
இங்கப்பா 3. The resulting number is divisible by 3. அதுக்கப்புறம் இந்த அஞ்சு டிஜிட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் the resulting number is what divisible by 2. சரியா? சரிதான் கொடுத்துருக்காங்க. இப்ப எப்படி இந்த நம்பரை கண்டுபிடிச்சு அவங்க என்ன கேக்குறாங்க? சம் ஆஃப் த மிடில் த்ரீ டிஜிட்ஸ். இந்த 3 டிஜிட் இருக்கு இல்லையா, இந்த 3 டிஜிட்டோட சம் என்னன்னு கேக்குறாங்க. நம்பர் கூட என்னன்னு கேட்கல, இந்த 3 டிஜிட்டோட சம் என்னன்னு கேக்குறாங்க. சரியா? கண்டுபிடிப்போமா? கொஞ்சம் டாஸ்க் பெருசா இருக்குல்ல. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இது இருக்கட்டும். இந்த 5 டிஜிட் நம்பர் இருக்குல்ல, இட் இஸ் டிவிசிபிள் பை 5. டிவிசிபிள் பை 5னா எனக்கு இங்க என்ன வரணும்? இந்த நம்பர் மறந்துடுங்க. யூனிட் டிஜிட் என்னவா இருக்கணும்? 0 இருக்கணும், இல்ல 5 இருக்கணும். அங்க கொடுத்துருக்க நம்பர்ல என்ன மட்டும் தான் இருக்கு? 5 தான் இருக்கு. இப்ப இங்க 5 வந்துடும். ரைட்? சரி, இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் மறந்துடுங்க. இது இஸ் வாட்? இந்த 6 டிஜிட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 6. டிவிசிபிள் பை 6 அப்படின்னா இட் should be divisible by 2 as well as what? 3. 2 ஆல டிவைட் ஆகணும், இங்க என்னவா மட்டும் இருக்கணும்? ஐ மீன் ஈவன் நம்பர்ஸ் மட்டும் இருக்கணும். கரெக்டா? 2 ஆல டிவைட் ஆகணும்னா ஈவன் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கணும். அப்போ இங்க இருக்கிற ஈவன் நம்பர்ஸ்லாம் என்னது? 2, 4, 8. இங்க 1, 2 வரணும், இல்ல 4 வரணும், 8 வரணும். இதான் பாசிபிலிட்டி. 2, 4, 8. அதுக்கப்புறம் இங்க அதே மாதிரி நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 4. 4 அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கணும்? அகெயின் லாஸ்ட் 2 டிஜிட் டிவிசிபிள் பை 4. லாஸ்ட் 2 டிஜிட் டிவிசிபிள் பை 4 அப்படின்னா இங்க யூனிட் டிஜிட்ல என்னவா இருக்கணும்? இட் should be an even number. Ending with odd number, it is not going to be divisible by 4. புரியுதா? அகைன் யூனிட் டிஜிட் இங்க என்னவா இருக்கணும்? ஈவன் நம்பரா தான் இருக்கணும். அப்ப இங்கே என்னது? 2, 4, 8 இதுவா தான் இருக்கணும். இதுல ஏதோ நம்பர் இருக்கும். அகைன் இது என்ன? கடைசி 2 டிஜிட். இந்த 2 டிஜிட் நம்பர் divisible by 2னா இங்கே என்ன இருக்கணும்? 2, 4, 8 இதுல ஏதோ ஒரு நம்பர் தான் வரப்போகுது. அப்ப இந்த 2, 4, 8, 2, 4 இந்த 3 பிளேசஸ் இருக்கு இல்லையா, divisible by 2, divisible by 4, divisible by 6. இந்த 3 இடத்துல தான் இந்த 2, 4, 8 ஃபிக்ஸ் ஆக போகுது. சரியா? இந்த 2, 4, 8 பிளேஸ் கண்டுபிடிச்சிட்டுமா? 5 பிளேஸ் கண்டுபிடிச்சிட்டுமா? சரியா? இப்போ இங்க என்ன மீதி இருக்கிற என்ன நம்பர் இருக்கு? 2, 4, 8 பிளேசஸ் ஆர் நாட் எக்ஸாக்ட்லி ஃபிக்ஸ்ட். ஆனா எங்க அங்க வரும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இப்போ அடுத்தது 5 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மீதி என்ன இருக்கு நமக்கு? 1, 7, 9. சப்போஸ் நான் இங்க 1 இருக்கு, 1 நான் பிளேஸ் பண்றேன் அப்படின்னா மீதி என்ன வரும்? மீதி 1 நான் பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மொத்தமா ஆட் பண்ண என்னது? 36. 1 ரிமூவ் பண்ணிட்டா என்ன வரும்? 35 வருமா? 35 சம் ஆஃப் தி டிஜிட் 35னா இஸ் இட் டிவிசிபிள் பை 3? ஏன்னா அடுத்த 6 டிஜிட் நம்பர் என்னது? டிவிசிபிள் பை 6. 6 ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா என்னது? நீட் டு பி டிவிசிபிள் பை 2, நீட் டு பி டிவிசிபிள் பை 3. சம்மு பண்ணும்போது 35 வரும். 35 வந்தா டிவிசிபிள் பை 3யா? இல்ல. அப்போ 1 வராது. இந்த பிளேஸ்ல 1 வராது. 1 எடுக்க முடியாது. அடுத்தது என்னது? 7. 7 எடுத்துக்கிறோம். 7 எடுத்தா என்ன ஆகும்? மீதி இருக்கிற டிஜிட்ஸ் மொத்தம் 36. 36ல 7 போச்சுன்னா 29. 29 டிவிசிபிள் பை 3யா? ஏன்னா அடுத்த 6 டிஜிட் நம்பர் டிவிசிபிள் பை 6. கரெக்டா? 3 ஆல டிவைட் ஆகணும்ல. 29. 29 இஸ் நாட் டிவிசிபிள் பை 3. அப்போ என்னால இங்க என்ன எடுக்க முடியாது? 7 எடுக்க முடியாது. அப்ப என்ன பாசிபிலிட்டி இருக்கு? ஒரே ஒரு பாசிபிலிட்டி, 9. 9 எடுத்துக்கலாங்க. 9 எடுத்துட்டோம் அப்படின்னா 36ல 9 ரிமூவ் பண்ண என்னது? 27. 27 இஸ் டிவிசிபிள் பை 3. இங்க இந்த டிஜிட்ல ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது, அவ்வளவுதான். இட் இஸ் கோயிங் டு பி டிவிசிபிள் பை 2 ஆல்சோ, 3 ஆல்சோ. புரிஞ்சா? லாஸ்ட் டிஜிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டுமா? இது 2 நம்பர் ஃபிக்ஸ் பண்ணா போதும். அடுத்தது என்னது? இந்த 3 இடத்துல என்ன நம்பர் வரும்னு தெரியல எனக்கு. நான் ரேண்டமா எடுத்துக்க போறேன். லெட் அஸ் செக். ஃபர்ஸ்ட் 2, 4, 8 ஒரு பாசிபிலிட்டி தானே? 2, 4, 8. இப்போ அடுத்து இங்க என்ன வரலாம்?
இங்க ஒரு டிஜிட் இருக்குல்ல, இந்த பிளேஸ்ல 2 எடுத்துட்டேன், 4 எடுத்துட்டேன், 8 எடுத்துட்டேன். ரைட்? இங்க என்ன வரணும்? 2 4 8னா ரெண்டே பாசிபிலிட்டி, ஒன்னு 1 ஆர் 7. 9 ஆல்சோ நான் ஃபிக்ஸ்ட். இது ரெண்டு ஃபிக்ஸ்டு. லீவ் திஸ். மத்ததான் ஃபிக்ஸ் பண்ணும். இங்க இடத்துல என்ன வரணும்? 1 வரணும், இல்ல 7 வரணும். 1 வந்துச்சுன்னா லாஸ்ட் 2 டிஜிட் என்னவா இருக்கும்? இந்த 2 டிஜிட் டிவிசிபிள் பை 4 இருக்கணும். கரெக்டா? ஏன்னா இந்த 4 டிஜிட் என்னது? டிவிசிபிள் பை 4. 4 டிஜிட் டிவிசிபிள் பை 4னா லாஸ்ட் 2 டிஜிட் வாட்? நீட் டு பி டிவிசிபிள் பை 4. அப்ப நான் இங்க 1 எடுத்தேன் அப்படின்னா 14 வருது, நாட் டிவிசிபிள் பை 4. இல்ல 7 எடுத்தனா 74 வருது. 74 is also what? Not divisible by 4. கரெக்டா? 74 is also not divisible by 72 தான். 74 is not divisible by 4. அப்போ இங்க என்ன வரல? என்னால மீதி இருக்கிற, நாங்க 4 எடுத்தோம் அப்படின்னா மீதி இருக்கிற 1 என்னால இங்க முன்னாடி பிளேஸ் பண்ண முடியல, 7 என்னால பிளேஸ் பண்ண முடியல. அப்ப இங்க என்ன வராது? 4 வராது. கரெக்டா? இப்போ இது ரெண்டுத்தையும், இது புரிஞ்சுச்சா? இப்போ இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். என்ன கிடைக்கும்? இங்க 2 எடுக்கிறேன், இங்க 4 எடுக்கிறேன். 2 4. சப்போஸ் முன்னாடி இருக்கிற டிஜிட் 1. இப்ப என்ன ஆகுது? 12 வருதா? 12 is what? Divisible by 4. கரெக்டா? அப்போ 12 is divisible by 4. இந்த பிளேஸ் அந்த 4 டிஜிட், ஐ மீன் 4 divisibility test சாட்டிஸ்ஃபை ஆகுதா? இப்ப செக் பண்ணி பார்ப்போமா? இந்த பிளேஸ்ல 1 ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. அப்ப என்ன நம்பர் இங்க வரும்? இங்க நான் சொல்றேன், இங்க ஏன் 8 ஃபிக்ஸ் பண்றேன் நான் சொல்றேன். 8, இங்க என்னது? 2 1 4. மீதி என்ன மட்டும் தான் இருக்கு? 7 இங்க வரும். இப்ப அந்த டிவிசிபிலிட்டி டெஸ்ட் சொன்னாங்கல்ல, எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதா பாக்குமா? ஃபர்ஸ்ட் 74 டிவிசிபிள் பை 2ஆ? 2. இது டிவிசிபிள் பை 3ஆ? எஸ். 11 plus 1 12. டிவிசிபிள் பை 3. இது டிவிசிபிள் பை 4, லாஸ்ட் 2 டிஜிட். டிவிசிபிள் பை 5. டிவிசிபிள் பை 6. 27 ஆட் பண்ணா, டிஜிட் ஆட் பண்ணா 27. divisible by 3, last digit is 8, divisible by 2. Entire number is divisible by 9. வந்துச்சா? ரைட்? இந்த ரெண்டு பிளேஸ் இருக்கு இல்லையா? எந்த ரெண்டு பிளேஸ்? இந்த 4 8. இதை நீங்க மாத்தி கூட அமைச்சுக்கலாம், நாட் அன் இஷ்யூ. இந்த 4 8 மாத்தி கூட அமைச்சுக்கலாம். இப்ப நம்பர் 4 இங்க 8 இங்க வந்தாலும் என்னது? டிவிசிபிள் பை 2, ஒரு 2 டிஜிட். 4 இங்க போனா என்னது? அகைன் டிவிசிபிள் பை 6 தான். இந்த ரெண்டு டிஜிட் நீங்க மாத்தி கூட எழுதிக்கலாம், நாட் அன் இஷ்யூ. ஆனா இதை நீங்க மாத்தி எழுத முடியாது. எது? புரிஞ்சா? 8 இங்க போட்டா என்ன ஆகும்? இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 4 வந்துடும். 1 8 ஆகும்ல, 1 8 இஸ் நாட் டிவிசிபிள் பை 4. இல்ல 7 8 வரும், 7 8 இஸ் நாட் டிவிசிபிள் பை 4. மத்த பாசிபிலிட்டிலாம் வராது. நான் சொல்றது புரியுதா? 1யும் 1யும் 7யும் நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா 72. 1 4 7 2 5 8 9. Okay, this is divisible by 6, 5, 4, 4, then 3, 3, 2, 1. பண்ணிக்கலாம் போலயே. பண்ணிக்கலாம். யூ கேன். ஆனா இங்க 3 டிஜிட் ஆட் பண்ண என்ன வருது? சென்ட்ரல் இருக்க 3 டிஜிட் ஆட் பண்ண என்ன வருது? 14 வருது. 14 ஆன்சர் இருக்கா? ஆப்ஷன் இல்ல. பண்ணிக்கலாம். ஆனா ஆப்ஷன்ல சென்டர்ல இருக்க 3 டிஜிட் ஆட் பண்ண என்ன வருது? 14. 14 இஸ் நாட் தேர் இன் த ஆப்ஷன். ஓகே. அப்போ இதுதான் என்னது? கரெக்ட். அப்போ இது ஆட் பண்ண என்ன வருது? 8. 8 இஸ் தி ஆன்சர்.
sum of the three digits. இது ஒரு பாசிபிலிட்டி தான், கரெக்ட். ஆனா மிடில் இருக்கிற 3 டிஜிட் ஆட் பண்ணா 14. இட் இஸ் நாட் தேர் இன் த ஆப்ஷன். ஆ that you could have chosen. புரிஞ்சா? ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் இட்ஸ் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்றோம். புரியுதா? கொஞ்சம் இது காம்ப்ளிகேட்டட் தான், பட் வி ஆர் யூசிங் டிவிசிபிலிட்டி டெஸ்ட். ஓகே, அடுத்தது போலாமா? இது okay, it's a divisibility 7 question, 2021 question. The number 3798125p 369 is divisible by 7. What is the value of the digit p? p ஓட digit என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பிளேஸ்ல என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? ஒன்னு நீங்க ஆப்ஷன் வச்சு போகணும். சரி, ஓகே. எனிவே we have to go with the options only. First மூணு நம்பரா என்ன பண்ணணும்? நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். சாரி, கரெக்டா? What are the numbers available in the odd places? What are the numbers available in the even places? We are going to add. So odd placesல என்ன இருக்கு? 369 981 இதெல்லாம் ஆட் பண்ண என்ன வருது? 0 remaining 1, 15 remaining 1, 13. ரைட்? இதுல இருந்து என்ன பண்ணும்? ஈவன் பிளேசஸ்ல 25p 37 இருக்கு. அப்ப இதை ஆட் பண்ண என்ன வரும்? 37 பிளஸ் 25p. pன்ற பிளேஸ்ல நமக்கு என்னன்னு தெரியல. இதுல இருந்து இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1350 minus 37 minus 25p. கரெக்டா? 37 டைரக்டா சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா? 37 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 1317, சாரி 1313 1313 minus what? 25p அப்படியே இருக்கு. minus 25p. இந்த p இந்த பிளேஸ்ல என்னன்னு தெரியல நமக்கு. ஆனா இட் இஸ் டிவிசிபிள் பை வாட்? 7. இந்த நம்பர் எதால டிவைட் ஆகுது? 7 ஆல டிவைட் ஆகுது. அப்போ இந்த pன்ற பிளேஸ்ல ஏதோ ஒரு நம்பர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இந்த டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா இட் இஸ் கோயிங் டு பி வாட்? மல்டிபிள் ஆஃப் 7. கரெக்டா? இப்போ இந்த pன்ற பிளேஸ்ல நம்ம ஆப்ஷன் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 1 1 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? இந்த பிளேஸ் 1 if I take it, it is going to be what? 2 and then what? 601 1062. 1062 divisible by 7 ஆ? என்ன லாஜிக்? ஒரு சிம்பிள் லாஜிக். 1062 மூணா ஸ்பிளிட் பண்றோம். 62 minus 1 61. It is not divisible by 7. கரெக்டா? இன்னொரு லாஜிக். 1062 என்ன பண்ணோம்? 106 minus 4. It is going to be 102. Then 10 minus unit digit எங்க என்ன இருக்கு? 2. 2 into 2 4. So 4, it is going to be what? 6. 6 வந்து 7 ஆல் டிவைட் ஆகுமா என்ன? இல்ல. ஒன்னு இந்த லாஜிக், இல்ல இந்த லாஜிக். அப்போ 1 it cannot come. இந்த பிளேஸ்ல 1 வரல. அடுத்தது என்னது? 1 is not possible. அடுத்து 6 எழுதுங்க. 6 எழுதிங்கன்னா என்ன வரும்? If you write 6, so it is going to be what? 13 minus 6. So it is going to be 7 and then 501 1057. இந்த p இந்த பிளேஸ்ல 6 சப்ஸ்டியூட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 1057. 1057 divisible by 7 ஆ? என்னது? 57 minus 1 56. 56 is what? Divisible by 7. 87 56. கரெக்டா? இல்லனா நீங்க இதே லாஜிக் அப்ளை பண்ணிக்கலாம். 1057 அப்ப என்ன வரும்? 105 minus 14. It is going to be what? 91. இன்னும் ஃபர்தரா பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? 9 minus 2. It is 7. 7 is divisible by 7. Therefore, this number is also divisible by 7. Divisibility வந்துருச்சா?
அப்போ p இந்த பிளேஸ்ல என்ன வரணும்? p இந்த பிளேஸ் டிவிசிபிள் பை 7 ஆகுது. கரெக்டா? அப்ப எப்போ ஆகுது? p க்கு பதிலா 6 எடுத்தோம்னா ஆப்ஷன்ல ஒரு ஆன்சர் தானே வரும். கரெக்டா? அப்போ ஆன்சர் என்னது? 6. நீங்க வேணா 7 9 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, டிவைட் ஆகாது. p க்கு பதிலா 7 எடுத்து 9 எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க, you will get a resultant number. That resultant number will not be divisible by 7. இந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் வந்துச்சுல்ல, அந்த மாதிரி நாட் டிவிசிபிள் நம்பர் வரும். புரிஞ்சா இது? லாஜிக் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் டைரக்டா கேட்டிருக்காங்க 2021. அடுத்தது போலாமா? இது we are not exactly see we have to understand the question and we have to apply the divisibility test based questions கேட்டிருக்காங்க. ஆனா எதுவுமே என்னது அப்படியே டைரக்டா நமக்கு படிச்ச உடனே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தோன்ற கொஸ்டின்ஸ் கிடையாது. எக்ஸப்ட் தட் இப்போ டிவிசிபிலிட்டி 7 பார்த்தேன் இல்லையா, அது வந்து டைரக்டா டிவிசிபிலிட்டி 7 டெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. முன்னாடி பார்த்த கொஸ்டின்லாம் டைரக்டா இல்ல. புரியுதா? இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். என்னன்னு பாருங்க. a digit n, a digitனாவே என்னது? ஒரு சிங்கிள் டிஜிட் தான். ஓகே, 2 டிஜிட்னா 2 டிஜிட் கொடுப்பாங்க. a டிஜிட்னா சிங்கிள் டிஜிட். n is greater than 3. 3 கிடையாது, 3 விட அதிகமா 4ல இருந்து. அப்போ 4ல இருந்து 9 தான் n, ஏதோ ஒரு வேல்யூ. 4 to 9 தான் என்னது? n வேல்யூ, ஏதோ ஒரு வேல்யூ, சிங்கிள் டிஜிட் வேல்யூ தானே. ஓகே, that is divisible by 3. That n is divisible by 3 but not divisible by 6. Which one of the following is divisible by 4? இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுல எது வந்து divisible by 4? அப்ப n-க்கு பதிலா ஏதோ ஒரு நம்பர் எடுக்கணும். n-க்கு பதிலா ஏதோ ஒரு நம்பர் ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அது 4 ஆல டிவிசிபிள் ஆகும். அப்ப அந்த n வேல்யூ என்ன, அதை சூஸ் பண்ணணும். அந்த n வேல்யூ சூஸ் பண்றதுக்கு ஒரு குழு கொடுத்திருக்காங்க. என்னது? It is divisible by 3 but not divisible by 6. n-க்கு வந்து என்ன n is a single digit value. 3 ஆல டிவைட் ஆகணும், 6 ஆல டிவைட் ஆகக்கூடாது. n எதுல இருந்து எடுக்கணும்? 4ல இருந்து எடுக்கணும். 4 is not divisible by 3. 5 is not divisible by 3. 6 is divisible by 3. அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, it should not be divisible by 6. அப்ப 6 எடுக்க முடியாது. n-க்கு பதிலா 6 எடுக்க முடியாது, 7 எடுக்க முடியாது, 8 எடுக்க முடியாது. அப்ப என்ன பாசிபிலிட்டி? 9 தான். 9 is what? Divisible by 3 but not divisible by 6. அப்போ n value is going to be what? 9. It's a single digit value. It's divisible by, it is greater than 3, divisible by 3, not divisible by 6. புரியுதா? n வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சம் இஸ் ஈஸி. இப்போ n-க்கு பதிலா இங்க 2n, 2n divisible by 4-ஆ? n-க்கு பதிலா 9 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன வரும்? 18. 18 divisible by 4-ஆ? இல்ல. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. இட் இஸ் நாட் divisible by 4. இப்போ n-க்கு பதிலா இங்க 9 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன வரும்? 27. 27 divisible by 4-ஆ? இல்ல. அப்ப இந்த ஆப்ஷனும் இல்ல. அடுத்து இங்க n-க்கு பதிலா என்னது? 9 சப்ஸ்டியூட் பண்ணா 18. 18 plus 2 20. 18 plus 4 22. 22 is not divisible by 4. அப்ப இந்த ஆப்ஷனும் வரல. இதுவும் வந்து என்னது? 4 ஆல டிவைட் ஆகல. அடுத்தது இங்க 27 plus 1 28. 28 is what? Divisible by 4. புரிஞ்சா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல என்ன ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு சப்ஸ்டியூட் n வேல்யூ. n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எது வந்து 4 ஆல டிவைட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். புரிஞ்சா? ஓகே. அடுத்து பிரைம் நம்பர் கான்செப்ட் போறோம். சரி, ஒரு நம்பர் பிரைம் நம்பர் எப்படி செக் பண்றது? கொடுத்திருக்க நம்பர் பிரைம் நம்பரா இல்லையா அப்படி எப்படி செக் பண்றதுன்னா அது ஒரு டெஸ்ட் மாதிரி இருக்கு. அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா இதுதான். சப்போஸ் லெட் மீ டேக் சம் நம்பர் 79, சம்திங் லைக் தட். 79. சரியா?
இது வந்து பிரைம் நம்பரா இல்லையா? ஓகே, பிரைம் நம்பர்னா என்னது? நேத்தே சொன்ன மாதிரி நம்பர் இஸ் டிவிசிபிள் பை ஒன் அண்ட் இட் செல்ஃப். அதை தவிர்த்து வேற ஏதாவது டிவைசர் இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் எ பிரைம் நம்பர். இதுக்கு வேற ஏதாவது டிவைசர் இருக்கா அப்படின்னு தெரியல. சரியா, இது பிரைம் நம்பரா இல்லையா எப்படி செக் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் ஜஸ்ட் கிரேட்டர் தென் 79 எடுக்கணும். அப்படின்னா மீனிங் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ ஷல் ஐ டேக் 9? 9 ஸ்கொயர் இஸ் வாட்? 81. Just a greater square number than the given number. சரியா, இதுவே வந்து 113 அப்படின்னா என்ன நம்பர் எடுத்திருப்போம்? Just a square number which is greater than 113. 11 11s are 121. கரெக்டா? 10 10s are 100. அப்ப 100 எடுக்க முடியாது. 100 is less than this number. அப்ப 121. 121னா 11. 11 ஸ்கொயர். இதான் இப்படிதான் எடுக்கும். புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற நம்பருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் நம்பர் சூஸ் பண்ணிக்கணும். ஜஸ்ட் கிரேட்டர் நம்பர். ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த நம்பர் எழுதிருக்கீங்க இல்லையா, இந்த நம்பர் இதை விட கம்மியா இருக்கிற பிரைம் நம்பர்ஸ் எழுதணும். நம்பர்ஸ் பிரைம் நம்பர் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 9. என்ன நம்பர் 9 விட கம்மியா இருக்கிற பிரைம் நம்பர்? 2 3 5 7. அவ்வளவுதானே? இப்போ இந்த எழுதியிருக்கிற பிரைம் நம்பர்ஸ் இந்த நம்பரை டிவைட் பண்ணுமா அப்படின்னு அதனால தான் ஃபர்ஸ்ட் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் சொன்னது. இந்த பிரைம் நம்பர் 279 டிவைட் பண்ணுமா? ஆகாது. 3 டிவைட் பண்ணுமா? 3 divisibility test. So it is going to be 16. 16 is not divisible by 3. 5 divide பண்ணுமா? ஆகாது. 7 divide பண்ணுமா? என்ன 7 logic? 79. So it is not divisible by 7. நீங்க அந்த லாஜிக் கூட அப்ளை பண்ணிக்கலாம். என்னது? யூனிட் டிஜிட்டை multiply by 2, subtract from here. What is that you will be getting? 7 minus 18, you will be getting minus 11. Minus 11 is not divisible by 7. புரிஞ்சா? அப்ப எந்த பிரைம் நம்பருமே டிவைட் பண்ணலாம் அப்படின்னா, சாரி, இங்க எழுதிருக்க எந்த பிரைம் நம்பருமே டிவைட் பண்ணல அப்படின்னா, அப்ப இந்த நம்பர் என்னது? இட்ஸ் அ பிரைம் நம்பர். இங்க நம்ம எழுதுற ஏதோ ஒரு நம்பர் இதை டிவைட் பண்ணிச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி எ பிரைம் நம்பர். புரியுதா? அப்ப இது பிரைம் நம்பரா? 113 இஸ் இட் அ பிரைம் நம்பர்? எப்படி செக் பண்ணணும்? 11 எழுதிருக்கும். 11 இல்ல 11 விட கம்மியா இருக்கிற பிரைம் நம்பர்ஸ் எழுதணும். என்னது? 2 3 5 7, அடுத்து 11. அதையும் எடுத்துக்கணும். ரைட், லெஸ் than ஆர் ஈக்குவல் டு தான். 2 டிவைட் பண்ணுமா? பண்ணாது. 3 டிவைட் பண்ணுமா? பண்ணாது. 5 டிவைட் பண்ணுமா? பண்ணாது. 7 டிவைட் பண்ணுமா? என்ன டெஸ்ட்? 11 minus 6. It is going to be what? 5. 5 is not divisible by 7. 7 டிவைட் ஆகாது. 11 டிவைட் பண்ணுமா? 11. 4 minus 1. It is going to be 3. 3 is not divisible by 11. ஸோ எந்த நம்பருமே இங்க டிவைட் பண்ணல. அப்போ இது என்னது? பிரைம் நம்பர். இங்க எழுதுற நம்பர் ஏதாவது ஒன்று இதை டிவைட் பண்ணுச்சுன்னா then it is not going to be a prime number. புரிஞ்சா? ஸோ இதான் பிரைம் நம்பர் டெஸ்ட். இந்த பிரைம் நம்பர் பேஸ்டு கொஸ்டின் நம்ம நேத்து கூட சில கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ இந்த பிரைம் நம்பர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். சரியா? டெஸ்ட் பேஸ் பண்ணி அவ்வளவா எதுவும் கொஸ்டின் கேட்கல, பிரைம் நம்பர் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாப்போமா?